ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விலாக். நீங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் 6:30க்கு எழுந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 10:30க்கு பால் காய்ச்சி 6:30க்கு எழுந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. கிளம்பிகிட்டே இருக்கோம். நம்ம கிளம்புனா கூட டக்குன்னு கிளம்பிடலாம். பசங்களையும் கிளம்ப வச்சு நம்மளும் கிளம்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதில் பாப்பா வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக ரெடி ஆகிருக்கா. அவளை இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி இருக்கான்னு சொல்லுவேன். அனு டேன் அனுவுக்கு சூப்பரான லெஹங்கா. ஓகே அனுக்குட்டி ஒரு பாய் சொல்லிடு. பாய் ஹாய். சரி ஹாய். தங்கப்பில் ஒரு ஹாய் சொல்லு. எப்பவும் ஆம்பளை பசங்க சிம்பிள் தான் என்ன தங்கம். பாரு அங்கே பாரு அவள் எவ்வளோ மேக்கப்னு. சரி ஓகே இரு, அம்மா மஞ்சள் உப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு போய் நம்ம மங்களகரமாக மஞ்சள், தேங்காய், அரிசி எல்லாம் கொண்டு வைக்கணும். உப்பு. எங்கள் வீட்டில் இருந்து ஒரு வீடு தள்ளி தான் அவங்க வீடு. அதனால் அப்படி நடந்தே போயாச்சு. ஹஸ்பண்ட் வந்து காலையில் டிஃபன் எல்லாமே போய் காரில் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நில மாலை வைக்கிறது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நாள் செய்ய போகணும். இன்றைக்கி ஒரு புது வீடு ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு நாள் செய்ய போகணும் அப்படின்ட்டு வேகமாக வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஹிந்துக்கள் வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் பால் காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஓமகுண்டம் வளர்த்து ஐயரை வச்சு எல்லாம் பண்ணி இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் கிறிஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 o'clock 10 o'clock தான் ஐயர்வாள் வர வச்சு அதுக்கப்புறம் அவங்க ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் தான் பால் காய்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால் காலையில் வேலை எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃபோட அப்பா வந்து அவங்க சீர் எல்லாமே கொண்டு வந்தாங்க. பால் காய்க்கும் போது பொண்ணு வீட்டுக்கு கொடுப்பாங்கல்ல, வாழைத்தாறு, அரிசி, அந்த மாதிரி நிறையா கொண்டு வந்து அவங்க ஒன்று ஒன்றா வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க போட்டதுக்கு அப்புறம் சேர் எடுத்து போட ஜெயமா, அதை எடுத்து வச்சிருவியா? அதை நீ தூக்காத, நான் தான் சொன்னேன் நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை தான் செய்யணும். வேண்டாம் விட்டுரு, அது 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும். அஜயமா நீ சேரை போடு எடுத்து. ஏண்டா அது அவ்வளோ டைட்டாக இருக்கு. ஏன் பெரியப்பா எடுத்துட்டீங்களா? அதான் அது டைட்டாக இருக்கு, ஏதோ மாட்டிக்கிச்சு. நீ சேர் எடு ஜெயமா, சேர் எடுத்து போடு. நீ போடுறா, இருந்தாலும் நீ மல்லு கட்டும் போது அந்த மீன் நான் எடுக்க. நீங்கள் தான் எங்களை வெல்கம் பண்ணணும், நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறோன்னே. ஹாய் செல்லக்குட்டிக்கு அழகாக இருக்கே ட்ரெஸ்ஸு. இருக்கிற போல இருக்குது, தூங்கிக்கிட்டு இருக்கிற. குடம் கொண்டு வந்தியாடா? எடுத்துட்டாங்க. வெல்கம் தெரியுதுல்ல. காலையில் சாப்பாடு வந்து இட்லி, வடை, கேசரி எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் பால் காய்க்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிரபா ஒரு ஹாய் சொல்லிடு. எல்லாம் தலைவர் ஸ்டைலில் தான், என்ன கையை தூக்கிட்டு. ஓகே
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஸ்தோத்திரம் செய்வோமே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாற்றம் கருணை வைத்த கருணை வைத்த பாத்திரனே யுக கோத்திரனை என்றும் கோத்திரம் செய்வேனே. உள்ள வர்ற மாதிரி அப்படி இங்க பாருங்க எல்லாம் பாருங்க பாருங்க எடுமா எடு. பால் பாத்திரம் அடுத்து ஒரு பாக்கி வாங்க கொஞ்சம் சிறுசா வெட்டி இருக்கணும். சரி வாங்கம்மா அப்படி தள்ளி இருந்துங்க. கொடுங்க ஐயா ஊத்துவாங்க. ஐயா முதல்ல ஊத்த கொடுக்கணும். ஐயா முதல்ல ஊத்த வேற யார் வாரா ஊத்து போடா வாங்க சொன்னது சூப்பர். ஓகே சூப்பர். சண்டை போடாங்க சண்டை போடாங்க. உங்க அம்மாவை திரும்ப சொல்லு, முகத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு. பரவாயில்லையப்பா, சம்பந்தாரிகள் ஒற்றுமையா இருக்கீங்களே. பாருங்க நல்லா பேசுறாள். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, பொங்க போதே. சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லா பக்கமும் சூப்பர்டா. சூப்பர், எல்லா பக்கமும்
அதான் உங்கள் ஸ்டைல். அக்கா நல்லா இருக்கா? மாடியில் போய் பாருங்க. சாம்பல் அதான் நல்லா இருக்காடா? ஆமாம் மாடி. அப்படி இருங்க. கொஞ்சம் சிரிக்கலாம். ஸ்மைல். வீடு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே கெட்டினதுக்காக ஹஸ்பண்டுக்கு வந்து தங்க காயின் கொடுத்தான். இந்த மாதிரி நிறையா கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு மோதிரம், அதுக்கப்புறம் காயின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டோட உழைப்புக்கு கிடைக்கிற பரிசு. ராதா அப்படி ஒரு ஹாய் சொல்லிடு. பிரபா இப்போ மேட்ரை நீ பேசுமா, ஏதோ ஒன்று பேசணும். யாராவது ஏற்றி போடுவாங்க உங்க இதில். ஏன்டா ஏதோ ஒன்று சோசியல் இதுக்கு பேச போகிறேன் அப்படின்னா 2 வார்த்தை பேச பார்ப்போம். இது யாரு? பாரதி நம்ம பொண்ணா? இளையவன். நீங்க வந்து ஹாய் சொல்லு பாப்பா, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. அதெல்லாம் சொல்லு வழங்க. அது ஹாய் சொல்லு. படி கடமை எடுத்துட்டியா பக்கத்துல? அம்மாக்கு படி கடமை இல்லையா? என் ஊர்ல இருக்காங்களா? ஆமா. அப்பா ஃபங்க்ஷன் கிளம்பிட்டேன்னு சொன்ன உடனே அப்பத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருந்தா. அதை தான் இப்போ அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எத்தனை டைம் அடித்தாலும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் கேட்டிங்க என்ன கிஃப்ட்டுக்கா அப்படின்ட்டு. நான் பால்காய் பண்ணிக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சோஃபா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தோம். இது வந்து தேக்கு மரத்தில் செஞ்சது. இது கேரளாவில் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த சோஃபா கலர் வந்து டார்க்காக எடுத்தது காரணம் வந்து டைல்ஸ் வந்து நம்மளுக்கு லைட் கலரில் இருக்கும்போது கொஞ்சம் டார்க்காக போட்டால் சூப்பராக இருக்கும். இன்னொன்று குட்டி பசங்க இருக்காங்க, அவங்க அழுக்கு பண்ணாலுமே அந்தளவுக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.